பிஜேபி வந்துக்கிட்டு நிர்பந்தம் பண்ணி அதிமுகவை வல்கட்டாயமாக அந்த கூட்டணியில் இணைத்திருக்கு. அதிமுக ஒரு பலமான கட்சியாக இருந்தது, அவங்கள தேடி எல்லாரும் வந்த காலம் போய் இவரை அடிக்கடி டெல்லிக்கு போய் அவங்கள போய் பார்த்து கூட்டணியை முடிவு பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டணிக்கு அவர் தலைமைன்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் அதிமுக தலைமை நிலையத்துக்கு தானே வரணும். இவர் ஏன் டெல்லிக்கு போகிறாரு? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி யாராவது போயிருக்கிறாங்களா கூட்டணி பேசுறதுக்கு? அவங்க தான் இங்கே வருவாங்க. அதிமுகவை அபகரிக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு பிஜேபி இருக்கு. சமூக விரோத செயல்கள் எந்த ஆட்சியில் நின்றாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு எப்படி நடந்து குருவி சுட்ட மாதிரி சுட்டாங்க எங்கள் ஏரியா தான். நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொன்னார்? டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். விஜய் வந்து இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். விஜய் வந்துக்கிட்டு இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட அவர் சந்திக்கலை. நடிகருங்கிற அடிப்படையில் அவர் கூட்டம் சேருதுங்கிறத தவிர்த்து மக்களோட மக்கள் அவர் இல்லையே. அந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டாக மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. தேர்தல் அரசியலை கரைச்சி குடித்தவங்க திமுக. தேர்தல் அரசியலுங்கிறது விஜய்லாம் இன்னும் படிக்கலை. விஜய் வந்துக்கிட்டு ஒரு வருஷமாக கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்கிறார். ஒரு கட்சி போகலையே. 2024 தேர்தலுக்கு அப்புறம் அரசியலில் இருப்பாரா, நடிக்க போயிடுவாரான்னு யாருக்கு தெரியும்? எதையுமே செய்யாமல் வாக்கு வந்துடும் எதை வச்சு போடுவாங்க? விஜயினுடைய ஆட்டங்கள் எல்லாம் இந்த தேர்தல் ரிசல்ட்டில் எல்லாத்தையும் தெரியும். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர். வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா. சார், தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த தடவை 2026 தேர்தல் களத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தல்களும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு. ஒரு தெளிவாக எத்தனை அணிகள் இருக்கிறாங்கிறத இப்போ அறிஞ்சிக்கலாம். இதில் பிரதானமாக இருக்கிறது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அடுத்தது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி என்டிஏ. இது போக 2 பேர் தனியாக நிற்கிறாங்க. நடிகை விஜய் அவர்கள் ஒரு அணியாக புதுசாக இப்போ களங்காண்றாரு. ஏற்கனவே சீமான் அவர்கள் தனியாக களங்காண்றார். இந்த 4 கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ 5 வருடமாக திமுக ஆட்சியில் இருக்குது. ஆட்சியில் இருந்து என்னென்ன செய்திருக்கிறாங்கிறத மக்கள் கண்டிப்பாக கவனிப்பாங்க. திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மையான காரியங்களை எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா வயதுடையவர்களுக்கும் செய்திருக்கிறாங்க. மாணவர்களுக்கு எண்ணற்ற பயன் செய்திருக்கிறாங்க. காலை உணவு திட்டம், அதே மாதிரி அவங்களுக்கு பெண்களுக்கு உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம், அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கு நான் முதல்வன் திட்டம். அந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக இன்றைக்கி இந்த வருஷம் ஒரு 30 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஐஏஎஸ் அதிகாரிகளாக உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதே மாதிரி தமிழர்களுடைய பண்பாடை பாதுகாக்கிறதுக்கு கீழடி அகழாய்வு, அதே மாதிரி மற்றும் பல்வேறு இடங்களில் அகழ்வாய்வு பண்ணி உலகத்திலேயே தொன்மையான பாரம்பரியங்கிறது பண்பாடுங்கிறது தமிழர்களுடைய பண்பாடு தாங்கிறத அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி எல்லா மக்களுக்குமான ஆட்சி, இந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இல்லாமல் எல்லா சமுதாய மக்களுமே ஒரு அச்சமின்றி இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு தெளிவான கூட்டணியாக, கொள்கை ரீதியான கூட்டணியாக, மதசார்பற்ற சக்திகளெல்லாம் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி. மறுமுறையில் பிஜேபி வந்துக்கிட்டு நிர்பந்தம் பண்ணி அதிமுகவை வல்கட்டாயமாக அந்த கூட்டணியில் இணைத்திருக்கு. அதில் 1-2 கட்சிகள் இடம் பெற்றிருக்கிறாங்க. பிஜேபியினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நிதிகள் மறுக்கப்படுகின்றது. கல்விக்கு செலுத்த வேண்டிய தொகைகளெல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க தரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. நீட் தேர்வுனால் பல்வேறு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பெருசாக அவங்க எதுவும் செய்யலை. அதே மாதிரி இன்றைக்கி விரும்பி சேர்ந்துருக்காண்டா அதிமுக அப்படி சேரையில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியோடு சேர மாட்டேன்னு சொன்ன அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் தெரியாமல் திடீர்னு டெல்லிக்கு போய் ஒரு கூட்டணி அமைச்சு இன்றைக்கி இந்த கூட்டணிக்கு யார் தலைமை தாங்கிறது, அதே மாதிரி இது கூட்டணி அமைச்சரவையா, இப்படி பல்வேறு குழப்பங்கள். அதிமுக ஒரு பலமான கட்சியாக இருந்தது, அவங்கள தேடி எல்லாரும் வந்த காலம் போய்
இவரை அடிக்கடி டெல்லிக்கு போய் அவங்கள போய் பார்த்து கூட்டணியை முடிவு பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதிமுக அவருடைய தலைமையில் தானே சார் இருக்குது. ஏற்கனவே அதிமுகவில் 4 முனையாக இருக்காங்க, யார் தலைமையில் இருக்குன்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தடவை அதெல்லாம் கொஞ்சம் மாறி இப்போ ஒற்றை தலைமை இபிஎஸ் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்காருல்ல. அப்படி சொல்ல முடியாத, ஒற்றை தலைமைன்னு சொன்னீங்கன்றா அவர் சொல்கிறத எல்லாரும் கேட்கணுமா இல்லையா? எவ்வளோ பேர் இன்றைக்கி பெரிய சீனியர் லீடர்ஸ், உங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், எண்ணற்ற சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அங்கே இது விலகி வர்றாங்கன்னு சொன்னால் அவருடைய தலைமை பிடிக்காம தான் வெளியே வர்றாங்க. அவர் சர்வாதிகாரத்தை நோக்கி இருக்கிறாரு, எந்த நோக்கத்தில் எம்ஜிஆர் அந்த கட்சி ஆரம்பித்தோ அந்த நோக்கத்திலேருந்து விலகி போகிறாரு. இன்னைக்கு கூட்டணிக்கு அவர் தலைமைன்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் அதிமுக தலைமை நிலையத்துக்கு தானே வரணும். இவர் ஏன் டெல்லிக்கு போகிறாரு? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி யாராவது போயிருக்கிறாங்களா கூட்டணி பேசுகிறதுக்கு? அவங்க தான் இங்கே வருவாங்க. இன்றைக்கி அவருடைய தலைமையை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அவர் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போது வேலுமணி போன்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் மறைமுகமாக பிஜேபியோட கூட்டணி வச்சு இவரை நிர்பந்தம் பண்ணி அதில் சேர்த்து வச்சது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களாம் மனப்பூர்வமாக நான் இதுக்கு ஏற்றுக்கிறேன். என்றைக்கும் அவங்க வெளியே போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறாங்க. என்றைக்கும் அதிமுகவை அபகரிக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி பிஜேபி இருக்குது. எப்படி மகாராஷ்டிராவில் அபகரித்தாங்களோ 2 கட்சியை துண்டாடி வந்து இன்றைக்கி அவங்களெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நிதிஷ்குமார் 10 முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரை பதவி இறக்கி இன்றைக்கி பிஜேபி முதல்வர். அதே நிலைமை தான் இன்றைக்கி அதிமுகவுக்கு ஏற்படுங்கிறத அறிஞ்சு தான் முக்கியமான தலைவர்கள்லாம் விலகி வர்றாங்க. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத தலைமையாக இருந்துக்கிட்டு இருக்குது. மற்றது 3வது அணி 4வது அணிலாம் பெரிய அளவில் எடுபடாது. ஓட்டுகளை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு பிரிப்பாங்களை தவிர்த்து அவங்கெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. திமுகவினுடைய அரசினுடைய திட்டங்கள் மக்கள் வரவேற்பார்கள். கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை மக்கள் ஆதரித்து மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி உருவாகும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த தடவை திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளுடைய வரவு இருக்குது. ஐயுஎம்எல் கட்சி சார்பாக 5 தொகுதிகள் கேட்கப்பட்டு போன தடவை விட ஒரு தொகுதி கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். அதாவது சில நேரங்களில் 8 தொகுதி நின்றோம் திமுக கூட்டணியில், அதுக்கப்புறம் 5 தொகுதி நின்றோம். 2011 3 2006 2 தொகுதி தான் நின்றோம். 2011 11 தொகுதி நின்றோம். அதுக்கப்புறம் 2016 5 தொகுதி நின்றோம். அதில் தான் நான் எம்எல்ஏ ஆனேன். அதனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் அரவணைக்க வேண்டும், எல்லோருக்கும் உரிய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவே பல தொகுதிகளை விட்டு கொடுக்குது. அது மாதிரி கூட்டணி கட்சிகளும் சில தொகுதிகளை விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு தொகுதியை விட்டு கொடுத்துருக்குறோம். மதிமுக 2 தொகுதி விட்டு கொடுத்துருக்குது. சிபிஐ ஒரு தொகுதி விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்வரன் அவருடைய கட்சியிலேருந்து ஒரு தொகுதி விட்டு கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிகளும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா கட்சிகளும் இருக்குதுங்கிற அடிப்படையில் அதை செய்துக்கிறோமே தவிர இது வந்துக்கிட்டு ஒரு நிரந்தரமாக கிடையாது. 2 தந்தவங்க நாளைக்கு 5 கேட்போம். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள். எப்படியும் இந்த ஆட்சி தொடரணும், பிஜேபி கூட்டணி வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுக்க வேண்டி தான் நாங்கள் எல்லோரும் விட்டுருவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்து விலகல்னு ஒரு அறிவிப்பு தகவல் வெளியாகி இருந்தது. அப்படி இருக்கும்போது நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் சென்ற தேர்தலில் திமுகவில் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆனார். அதுக்கு முந்தின தேர்தலில் அவர் ஏடிஎம்கேயில் இருந்தார். பல்வேறு சூழ்நிலைகளில் அவர் இருந்திருக்கிறார். எங்களுடைய விருப்பம் அவரும் ஒரு மதசார்பற்ற கட்சியாக இருக்கிறதுனால அவர் திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து இருப்பதை பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தா. நீங்கள் இத்தனை ஆண்டுகள் கூட்டணியில் இருக்கிறதுக்கான காரணம்? நாங்கள் வந்துக்கிட்டு 1965 பேரறிஞர் அண்ணா அவர் காலத்தில், எங்களுடைய தலைவர் காயிதேமில்லத்தவருடைய காலத்திலிருந்து அதிகமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிங்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். இதற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, அவங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கின்றது. மதசார்பற்ற கொள்கை, எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும், சிறுபான்மையினருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், சிறுபான்மையினருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கொள்கையில் திமுக தொடர்ந்து பல்வேறு நன்மைகளை சிறுபான்மை சமுதாயத்திற்கு செய்திருக்கிறாங்க. ஒரு அச்சமின்றி திமுக ஆட்சியில் வாழ முடிகிறது. அதுதான் முக்கியமான காரணம். அதனால தான் நாங்கள் தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் அந்த கொள்கையை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக பல்வேறு நன்மைகளை பெற்றிருக்கின்றது. கொள்கை ரீதியாக திமுக கூட்டணியில் இருப்பது தான்
நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு இருப்பதற்குண்டான முக்கியமான காரணமாக. சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய திட்டங்களை அடிக்கிருந்தீங்க திமுக ஆட்சியில் இவ்வளோ நல்லது நடந்திருக்குன்ட்டு. அதே சமயம் இன்னொரு பக்கம் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு, பள்ளி மாணவர்கள் உட்பட போதை பழக்கத்தில் அடிமையாகியிருக்க வீடியோக்கள்லாம் வெளிவரும்போது ரொம்பவே அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்தது. இந்த மாதிரியான சம்பவமும் இந்த ஆட்சியில் நடந்துட்டு தானே இருக்கு. இது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தாதா? சமூக விரோத செயல்கள் எந்த ஆட்சியில் நின்றாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. திமுக ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்கிற மாதிரி அதிமுக ஆட்சியிலும் இதுக்கு மேலே நடந்திருக்குதே. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு எப்படி நடந்து, குருவி சுட்ட மாதிரி சுட்டாங்க எங்கள் ஏரியா தான். நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொன்னார், டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி குட்கா அதெல்லாம் வந்துக்கிட்டு சரளமாக இருந்து சட்டமன்றத்துலேயும் எல்லாத்துக்கும் கையில் காட்டினாங்களே. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இன்றைக்கி போதைப் பொருட்கள் அதிகமாக நடைமாடுவதற்கு நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வருதுன்னு சொன்னால் துறைமுகங்கள் மூலமாகத்தான் வருது. துறைமுகங்கள் எல்லாம் இன்றைக்கி யார் கையில் இருக்குது? அதானி அம்பானி கையில் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குஜராத் துறைமுகத்தில் தான் அதிகமான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அங்கே கண்டுபிடிக்கிறதுனால தான் அது பரவலாக இந்தியா முழுவதும் சென்றடைந்து அது ஒரு சமூக கேடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. கண்டிப்பாக வருகின்ற ஆட்சியிலே திமுக ஆட்சி அமையும், அதில் கட்டுப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கின்றது. எல்லா ஆட்சியிலையும் இது நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாலியல் வன்கொடுமைகள், சிறுபான்மைகள் மீது தாக்குதல், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல்ங்கிறது எண்ணிலடங்காதவை வட மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்குது பிஜேபி ஆட்சியில். அதெல்லாம் அவங்க எந்த வகையிலையும் கட்டுப்படுத்தலையே. திமுக ஆட்சியில் நடந்ததே அவங்க முடிஞ்ச அளவுக்கு, நேற்று கூட இப்போ விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி இது பண்ணதை கண்டுபிடிச்சி அதை அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இன்னும் வேகமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சரி, ஆனால் இதே சமயம் கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களும் அதுக்கான ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பு தொடர்ந்து வந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு இருக்கும்பொழுது கூட்டணி கட்சிகள் அதை முன்னாடி சொல்றதுக்கு தயங்குறாங்களா அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கு. தயங்கலாம் இல்லை, யாரும் தயங்கல. இப்போ நம்முடைய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேணுமா திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் நடைபயணமாக போனாத இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தானே அது துவங்கி வச்சதே. முதலமைச்சர் துவங்கி வச்சு நாங்கள் போதுமான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு அவர் சொன்னார். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடுகின்றது, நாங்களும் பல தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம். பூரண மதுவிலக்கு வேண்டுங்கிறது தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை. அதை வலியுறுத்திட்டு இருக்கிறோம். காலப்போக்கில் போதுமான நிதி இல்லாத காரணத்தினால இதை முழுமையாக செய்ய முடியலன்னு அவங்க சொல்கிறாங்க. போதுமான நிதிகளை உருவாக்கி விரைவாக போதைப் பொருட்களை அதே போன்று மதுகளை பூரண மதுவை கொண்டு வர வேண்டிய நடவடிக்கைகளில் ஆட்சியாளர்கள் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். ஓகே சார், இந்த சமயம் இந்த தடவை நீங்கள் சொன்ன மாதிரி 4 முனை போட்டியாக இருக்குது. விஜயுடைய வருகை கண்டிப்பாக ஓட்டெல்லாம் பிரிக்கும் அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்குது. விஜய் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற பேச்சு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? பிரதான தேர்தல் களம்ங்கிறது திமுக தலைமையிலான இப்போ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இன்னும் ஒன்று பாஜக அதிமுக கூட்டணி. இதுதான் பிரதான கூட்டணி. மற்ற கட்சிகள் இப்போ சீமானு வளமையாக நின்று ஓட்ட பிரிக்கிற மாதிரி கொஞ்சம் பிரிப்பார். விஜய் வந்துக்கிட்டு இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட அவர் சந்திக்கலை. அவரை பற்றி உள்ள செய்தி பெருசாக பத்திரிகைகளில் மற்றகளில் வந்துக்கிட்டு இருக்கிறத தவிர எங்களுடைய கணிப்பில் அவர் பெரிய அளவில் எந்த கொள்கையும் சொல்லலை. பொதுவாக பொத்தாம்படையாக தான் சொல்கிறாரு. முக்கியமான பிரச்சனைகளில் கூட அவர் கருத்துக்களை சொல்கிறது இல்லை. அதனால் இப்போ ஏதோ ஒரு நடிகருங்கிற கோணத்தில் மக்கள் அவரை பார்க்க போகிறாங்க, நடிகருங்கிற அடிப்படையில் அவர் கூட்டம் சேருதுங்கிறத தவிர்த்து மக்களாக அவர் இல்லையே. இப்போ மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வீதி வீதியாக போகிறாங்க, மக்களை சகஜமாக சந்திக்கிறாங்க, அவங்க அலுவலகத்தில் போய் சந்திக்க முடியுது. விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திரையில் இருந்து நடிகராக தான் அவர் இருக்கிறாரை தவிர்த்து அவர் மக்களை போய் சந்திக்க மாட்டிருக்கிறார். மக்களை போய் சந்திச்சுன்னு சொன்னால் இப்போ கூட்டம் சேராது. எல்லா இடத்துலையும் பார்க்குறப்பப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி சந்திக்காதனால வாரத்துக்கு ஒரு நாள் சந்திக்கிறாரு, எங்கேயாவது சந்திக்கிறாரு. அதனால் ஒரு கூட்டம் சேருறதை தவிர அந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டாக மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. குறிப்பிட்ட அளவில் உள்ள ஓட்டை மினிமமாக பிரிப்பார். அதனால் திமுக கூட்டணியினுடைய வெற்றிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்பது தான் எங்களுடைய. விஜயின் பின்னாடி இளைஞர்கள் பலமோ மகளிர் பலமோ அதிகமாக இருக்குன்ற ஒரு கருத்து இருக்குல்ல சார், அது எப்படி திமுகவுக்கு சாதகமாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அதுதான் நான் சொன்னேன்னா இல்லையா, அந்த நடிகரை பார்க்குறதுக்கு அலமோதி போகிறதெல்லாம் ஓட்டாக மாறாது. அவர் வந்துக்கிட்டு பார்க்க போகிறாங்க, இளைஞர்கள் போகிறாங்கன்னு உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. திமுகலையும் அதுக்கு சரிசமமான இளைஞர்கள் வச்சுருக்கிறாங்களே.
திமுகவினுடைய மாநாட்டில் பெரிய இளைஞர்களை திரட்டியிருக்கிறாங்க. இந்த மதசார்பற்ற அந்த கட்சிகளில் இளைஞர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விஜய் பின்னாடி போகலையே. விஜயை நடிகராக பார்த்து அந்த படத்தில் பார்க்கக்கூடிய சீனை வச்சு மக்கள் அலைமோதி பார்க்குறாங்களே தவிர அதெல்லாம் பெரிய அளவில் ஓட்டாக திரும்பாது. திமுகவினுடைய அணிங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கட்டமைப்புள்ள கட்சி. தேர்தல் அரசியலுங்கிறது விஜய்கெலாம் இன்னும் படிக்கலை. தேர்தல் அரசியலை கரைச்சி குடித்தவங்க திமுக. பூத் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இன்றைக்கி திமுக அதிமுக ஓரளவு இருக்குது. இன்றைக்கி எஸ்ஐஆர் வேலைகளை, இந்த தேர்தல் உங்களுக்கு வாக்காளர் சேர்ப்பு பணிகளை அரசாங்கத்தோட தேர்தல் கமிஷனோட ஈடு கொடுத்து பெரிய அளவில் பண்ணது திமுக மட்டும்தான், வேறு எந்த கட்சியும் பண்ணலை. அதனால் அந்த விஜயினுடைய கூட்டத்தை வச்சு நம்ம பெருசாலாம் எதுவும் கணிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்குகளை அவருக்கு பெறலாமே தவிர்த்து அது ஒரு வெற்றி எம்எல்ஏக்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கோ ஆட்சி மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இன்னொரு பக்கம் விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிடுவார், என்டிஏ கூட்டணியோட தான் ஒரு கூட்டணி வச்சு முதல்வராக கூட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்கன்னு பல செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அது எதுவுமே இல்லை, நாங்கள் தனித்து போட்டிடுறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்போ அறிவிக்கிறாரு? டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அறிவிக்கிறாரு. எப்போ ஒரு தகவல் வருதோ அப்போவே அவர் அறிவிக்கணுமா இல்லையா? நாங்கள் தனித்து தான் நிற்போம், யாரோடைய கூட்டணி இல்லைன்னு அவர் முதல்ல அறிவிச்சிருந்தா ஏன் 20 நாள் வெயிட் பண்ணார்? அவருடைய கொள்கையில் தெளிவில்லைன்னு அர்த்தம். கொள்கை தெளிவுள்ளவங்க இப்படி தடமாற மாட்டாங்க. கொள்கையில் அவர் உறுதியாக இல்லாதனால பிஜேபி என்ன சொல்லுது, காங்கிரஸ் எதிர்பார்த்து அவங்கள எதிர்பார்த்து இவங்களை எதிர்பார்த்து கூட்டணி மந்திரி சபைன்னு சொன்னார், ஒரு ஆளும் போகலையே. விஜய் வந்துக்கிட்டு 1 வருஷமாக கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்கிறார், ஒரு கட்சி போகலையே. அப்போ என்ன அர்த்தம்? அவர்கிட்ட கொள்கை இல்லை, அவர் நம்பகத்தன்மை இல்லை, ஒரு நிலையான பாட்டில் இருக்க மாட்டார். 2024 தேர்தலுக்கு அப்புறம் அரசியலில் இருப்பாரா நடிக்க போயிடுவாரான்னு யாருக்கு தெரியும்? நடிக்க போயிட்டாங்கன்னா இப்போ அரசியல் கட்சியெலாம் போனவங்க என்ன நிலமாகும்? அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எவ்வளோ பேசப்பட்ட காங்கிரஸ் கூட அவங்க பின்னாடி போகலையே. இடையில அதிகமா பேசப்பட்டது காங்கிரஸ் தாவேகா கூட பேசிட்டு இருக்காங்க, நிறைய செய்திகள் அப்ப வெளியாகி இருந்தது. அது எல்லாமே மாறி இப்ப காங்கிரஸும் திமுகவோட கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப விஜய் வந்து ஒரு பேரம் பேசுறதுக்கான ஒரு கட்சியாவே பார்க்கப்பட்டாரா? பேசப்படக்கூடிய கட்சியாக இருக்கிறார். பேரம் பேசுறது கூட இப்போ எல்லாரும் ஏற்றுக்குறாங்களான்னு தெரியல. டெய்லி அவரை பற்றி பேசணும். பிஜேபி கூட்டணியா, இவரோ இங்கே காங்கிரஸோட கூட்டணியா, ஆட்சியில் மந்திரி சபையா, இதெல்லாம் வந்துக்கிட்டு அவர் தெளிவுபடுத்தணும். மக்களோட மக்களாக இருந்தால் டெய்லி பத்திரிகையாளர் சந்திப்பார், தெளிவான கருத்துக்களை சொல்லுவார். இவர் எதுவுமே சொல்கிறது இல்லையே, பல்வேறு விஷயங்களில் அவர் கருத்தை சொல்கிறது இல்லை. அதனால தான் இந்த யூகங்களை அதிகமாக பரப்ப விட்டு அவருக்கு ஒரு பெரிய மாசு இருக்கிற மாதிரி ஒரு ஜாடனையை அப்படி உருவாக்குறாரு. ரியாலிட்டியில் அது கிடையாது. தேர்தல் ரிசல்ட்டில் தெளிவாக தெரியும். அதெல்லாம் அவங்க எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்களே சார். விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, அவருக்கான ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாம். இத்தனை ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தானே ஆண்டுட்டு இருக்காங்க, ஒரு புதிய மாற்றமாக விஜய் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு செய்திகள் சொல்கிறாங்களே. எம்ஜிஆர் வந்துக்கிட்டு திமுகவை வளர்த்தார், திமுகவும் அதை வளர்த்துது. திமுகவினுடைய பொருளாளராக இருந்தார், திமுகவினுடைய எம்எல்ஏயாக இருந்தார். அதுக்கு பிறகு தான் தனி கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆரை கணக்கிட்டு யாரும் வெற்றி பெற்றது இல்லையே. எம்ஜிஆரை மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் அளவுக்கு மிகச்சிறந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற கட்சிகள், கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார், விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். அதே மாதிரி எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்க நடிகர்கள். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார். யாருமே சக்ஸஸ் ஆகலையே. எம்எல்ஏக்களாக கூட ஆக முடியலையே. விஜயகாந்த் கட்சியில் தான் எதிர்கட்சி அளவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது திமுக கூட்டணியில் சேர்ந்துருக்குறாங்க. அதனால் எம்ஜிஆரை கம்பேர் பண்ணிலாம் விஜய் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் மக்களோட மக்களாக இருந்தார். அரசியல் களத்திலே பெரியார் காலத்திலேருந்தே இருந்தார். பெரியார் காலத்தில் இருந்து, அதே மாதிரி அண்ணா காலத்தில் தொடர்ந்து, கலைஞர் காலத்துலேயும் அவர் எம்எல்ஏவாக இருந்து அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பித்து போனார். அதனால் இப்போ எம்ஜிஆர் அரசியல்லாம் இங்கே விஜய்க்கு எந்த வகையிலையும் பொருந்தாது. அவருடைய அரசியல் ஈடுபாடுங்கிறது வேறு, இவர் புதுசாக அரசியலுக்கு வந்துங்கிறது வேறு. அதெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றும் ஈடுபடாதுங்கிறது தான் எங்களுக்கு. தொடர்ந்து திமுகவை தீய சக்தி அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு. அது இப்போ சின்ன பசங்க வரைக்கும் அதை சொல்கிற அளவுக்கு நிறைய காணொலிகள் வெளியாகிட்டு இருக்கு சார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தீய சக்திக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணுமா இல்லையா? திமுக ஏன் தீய சக்தின்னு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கே என்ன, பிஜேபி என்ன,
பிஜேபி எவ்வளோ பெரிய தீங்கான கட்சி. பிஜேபி ஆட்சியில் சிறுபான்மை சமுதாயம் நிம்மதியாக வாழ முடியல, அவங்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்ற முடியல. பொழுதன்னைக்கும் பிஜேபி வந்துக்கிட்டு சிறுபான்மையர்களை எதிர்த்தே அரசியல் களம் காண்றாங்க. 25 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு முஸ்லீம் அமைச்சர் இல்லை. ஆனால் அவங்களோட அவர் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. திமுகவை சாடுறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிஜேபியினுடைய பி டீம். அவங்க வந்துக்கிட்டு பிஜேபி வந்துக்கிட்டு சிறுபான்மை ஓட்டுகளை அவங்க பிரிக்க முடியாது. பிஜேபியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், சிறுபான்மை விரோத கட்சிங்கிறது தெரியும். அதனால் இந்த மாதிரி சில ஆட்களை தூண்டி விட்டு அவங்கள மிரட்டுறது. உங்களுக்கு நீங்கள் வரி ஏற்பு பண்ணியிருக்கிறீங்க, ஐடி ஃபைல் பண்ணல, நீங்கள் இது பண்ணிட்டீங்க, இப்போ அவருடைய படம் ஜனநாயகன் வெளியே இல்லையா, இந்த மாதிரி மிரட்டி என்ன செய்கிறாங்க, கட்சி ஆரம்பிக்க சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை பிரிக்கலான்னு ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதுதானே காரணமே தவிர்த்து திமுகவை தீய சக்தின்னு யாரும் சொல்ல முடியாது. திமுக எல்லோருக்குமான ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்திருக்கு. இன்றைக்கி பெரிய பெரிய ஆதீனங்கள்லாம் சொல்கிறாங்களா இல்லையா, எத்தனையோ கோயில்கள் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் பாலடைஞ்ச கோயில்கள் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. பழம்பெரும் கோயில்களுக்கெல்லாம் செல்ல முடியாதவர்களுக்கு இன்றைக்கி ரோப் கார் வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லா கோயில்களுக்கும் சுற்றுப்பயணம் அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டில் செல்வதற்கு உண்டான காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் செய்திருக்கிறாங்களோ இந்து சமுதாயத்துக்கு அதிகமாக செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிப்பு செய்திருக்காங்க. மகளிருக்கான திட்டங்களை திட்டியிருக்கிறாங்க. எல்லா மக்களும் அமைதியாக இந்த நாட்டில் வாழ முடியுது. நமக்கு மத்தியில் எந்த வேறுபாடுகளும் கிடையாது. மதங்கள் வேறாக இருந்தாலும் எல்லோரும் நாம் நல்லிணக்கமாக அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான் உறவோடு ரம்ஜான் வந்தால் எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க. நாங்கள் பிரியாணி கொடுக்குறோம். அதே மாதிரி தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல்னு சொன்னால் சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய பலகாரங்களை எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நல்லிணக்கத்தோடு இந்த நாட்டில் வாழ்கிறோம். தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு மாநிலம். மற்ற மாநிலத்தில் இந்த நல்லிணக்கம் இல்லையே. எனவே தமிழர்கள் என்பவர்கள் தனி அடையாளத்துக்குரியவர்கள். தமிழர்கள் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள். தமிழர்கள் எல்லா சமுதாய மக்களையும் எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடியவங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், கோயிலினுடைய திறப்பு விழான்னு சொன்னால் சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சீர்வரிசை கொடுக்குறாங்க. அதேமாதிரி முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு சமீபத்தில் கூட தென்காசி மாவட்டம் என் தொகுதி பக்கத்தில் வாசுதேவநல்லூரில் 29 சமுதாய மக்களும் ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்து சீர்வரிசை கொடுத்தாங்க. இதெல்லாம் வடநாட்டில் எதிர்பார்க்க முடியாது. எனவே நல்லிணக்கம் இருக்க வேண்டும். எல்லோரும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். சகோதரர்களாக வாழ வேண்டும், சகோதரிகளாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பண்பாடு. அதை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் தான் திமுக கூட்டணி இருக்கின்றது. திமுக கூட்டணியை மக்கள் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றி தருவார்கள். மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பது எங்களுடைய கருத்து. ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிறுபான்மையருடைய ஆதரவு விஜய்க்கு இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக சிறுபான்மையருடைய வாக்கை விஜய் பிடிப்பார், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, அவர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிறுபான்மையர்கள் என்ன செய்திருக்காரு? பாஜக பிடி பிரிக்கிறதுக்காக வேண்டி அவரை களமிறக்கி இருக்கிறாங்க. ஆனால் பிரிக்க முடியாது. அவருடைய நடவடிக்கைகள் சிறுபான்மையர்களுக்கு ஆதரவாக இல்லையே. திருப்பரங்குன்ற விஷயத்தில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை மெயின்டைன் பண்ணணும், நல்லிணக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு. அதை பற்றி ஒரு கருத்தே சொல்லலையே. அதுபோக அவர் சிறுபான்மையர்களுக்காக வேண்டிய ஆதரவாக ஏதாவது படம் நடிச்சிருக்கிறாரா? சிறுபான்மையர்களுடைய உண்மையான முகத்தை சொல்லியிருக்கிறாரா? தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அவர் நடிக்கலையே. சிறுபான்மையர்களுடைய வாக்குகள் எல்லாமே உங்களுக்கு 90-95% திமுக கூட்டணிக்கு தான் விடும். ஏன்னா சிறுபான்மை சமுதாயத்தினுடைய நன்மையான பல்வேறு காரியங்களில் திமுக முன்னிலைத்து களமிறங்கியிருக்குது. பல்வேறு நலத்திட்டங்கள் உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் பிஜேபியினுடைய ஆட்சியில் சிறுபான்மையர்களுக்கு எதிரான சட்டங்கள், உங்களுக்கு சிஏஏ குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு இடம் இல்லைன்னு வரும்போது அதை எதிர்த்து ரோட்டில் இருந்து களங்கண்டு நீதிமன்றம் வரைக்கும் சென்ற கட்சி திமுக. அதே மாதிரி முத்தலாக் தடை சட்டம், காஷ்மீர் தனி அந்தஸ்து பறித்தல், அதே மாதிரி பொது சிவில் சட்டம் கொண்டு வர இப்படிலாம் சொல்லக்கூடிய பாஜகவை துணிவோடு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக தான் இருக்குது. அதனால் திமுகவுக்கு தான் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகள் உள்ள முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இந்துக்களுடைய ஓட்டுகளும் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகளும். கிறிஸ்தவர்கள்லாம் இன்றைக்கி பாதுகாப்பாக இல்லையே. இன்றைக்கி உங்களுக்கு மிசோராமில், மணிப்பூரில், சிக்கிம்லலாம் என்ன நடக்குது? கிறிஸ்தவர்களை டார்கெட் பண்ணி தானே தாக்குறாங்க. அதனால்
இந்த கூட்டணிங்கிறது திமுக கூட்டணிக்கு தான் சிறுபான்மையினுடைய வாக்கும் மற்ற சமுதாயங்களுடைய பெரும்பான்மையானவருடைய வாக்குகளும் மேலும் விஜயினால் சிறுபான்மை வாட்டை பிரிக்கவே முடியாது. அவர் அதை திருப்பி திருப்பி அவரும் அந்த உயரமாக இருக்கார் இல்லையா ஆதவ் அர்ஜுன், அவரும் திருப்பி திருப்பி சொல்கிறாரு என்ன செய்திருக்காரு சிறுபான்மைகளுக்காண்டி குரல் கொடுத்துருக்கிறாரா, சிறுபான்மை சமுதாயத்துக்காண்டி என்ன செய்திருக்கிறார். திமுக செய்ததை நாங்கள் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு முதல் தேர்தலில் தான் கண்டார். எம்எல்ஏ எம்பிக்கள் கூட வரையில் எதையுமே செய்யாமல் வாக்கு வந்துட்டா எதை வச்சு போடுவாங்க. இவ்வளோ தூரம் நன்மையான காரியம் செய்யக்கூடிய திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா, இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா. எல்லா ஜமாத்து தமிழ்நாட்டில் 8000 மொஹல்லா ஜமாத் இருக்குது. அதுதான் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய இயற்கையான அமைப்பு. அந்த ஜமாத்துகள் எல்லாரையும் அழைச்சி நாங்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு ஜனவரி மாதம் 28 கும்பகோணத்தில் கூட்டியிருந்தோம். அதில் முதலமைச்சரும் வந்திருந்தாங்க. முதலமைச்சர் வந்து அவங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் நாங்கள் தரேன்னு அவங்க சொன்னாங்க. முதலமைச்சரும் பல்வேறு அறிவிப்புகள் அறிவித்தார். ஹஜ் இல்லம் ஏர்போர்ட் பக்கத்தில் புனித யாத்திரை ஹஜ் மக்கா மதீனாவுக்கு போகிறவங்களுக்கு ஹஜ் இல்லை, இதுவரை யாரும் செய்யலை, அவர் தான் செய்திருக்கிறாரு. அதே மாதிரி பள்ளிவாசல் மதரசாவில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு ஓய்வூதியம் 5000 உயர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் நிறுத்திய ஸ்காலர்ஷிப்பு சிறுபான்மை மக்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி தேவாலயங்கள் மசூதிகளை புனரமைக்கிறதுக்கு நிதி, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் திமுக ஆட்சியில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக இஸ்லாமிய சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம், சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகள் முழுவதுமாக திமுக கூட்டணிக்கு தான் விழும். விஜயினுடைய ஆட்டங்கள் எல்லாம் இந்த தேர்தல் ரிசல்ட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஓகே சார். சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது முதலமைச்சரை முட்டாள் முதல்வர் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. தாவேக்காவை சார்ந்து நிறைய பேர் டைரக்டாவே திமுகவை விமர்சனம் பண்றது, டைரக்டா திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு எதுவுமே திமுக வாய் திறக்கலையா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. முட்டாள்கள் பேசும்போது நல்ல அறிஞர்கள் பதில் சொல்ல மாட்டாங்களே. முட்டாள்கள் பேசும்போது அறிஞர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவினுடைய ஆட்சி அனுபவங்கிறது 75 வருஷம். திமுகவை திட்டவர் ஏன் பிஜேபி திட்ட மாட்டிருக்காரு, திமுக திட்டவர் ஏன் அதிமுக திட்ட மாட்டிருக்காரு. அவங்க ஆட்சியில் ஊழல் நடக்கலையா? தண்டிக்கப்பட்ட தலைவர்கள் தானே அதில் இருந்தாங்க. அதெல்லாம் திட்டாமல் திமுக திட்டக்குள்ள காரணம் என்ன? திமுக மேலே உள்ள வன்மம். ஒரு கொள்கையை சொல்லி நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும், மது விலக்கக்கூடாது, அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள். சும்மா வெளிப்படையாக முட்டாள்தனமாக முதலமைச்சரை திட்டுறதுங்கிறது எவ்வளோ கேவலம். அங்கிள்னு கூப்பிடுறது, கேள்வி பண்ணுறது, மக்கள் இதெல்லாம் ரசிக்கலை. முட்டாள்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. நல்லவர்கள் யாரும் அவரை நல்லவர்கள் எல்லோரும் பாராட்டுவாங்க. அதுதான் உண்மை. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் கடந்து செல்லணும். திமுக அரசு 5 வருடம் சேவை செய்திருக்கக்கூடிய அற்புதமான பணிகள் தேர்தல் காலத்திலே பதில் சொல்லும். சேவையை அவங்க அந்த மாதிரி விமர்சனங்களை கடந்து போய் என்ன செய்திருக்கிறேங்கிறத சொல்லுவோம். ஒவ்வொரு இல்லத்துக்கும் சேவை போய் சேர்ந்துருக்கா இல்லையா? திமுக அரசனுடைய அந்த பணிகள் அவர்களுடைய அனுபவ ரீதியாக ஒவ்வொருவர்களும் பட்டிருக்காங்க. குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை, மாணவர்களுக்கு படிப்பதற்கு உதவித்தொகை, அதே மாதிரி உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகள், நான் முதல்வர் திட்டம், சின்ன பிள்ளைகளும் படிக்கிற உள்ளவங்க காலை உணவு திட்டம், வயதானவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு தாயுமானவர்கள் திட்டம், எப்படி திட்டங்கள் ஒவ்வொரு இல்லங்களையும் சென்றடைஞ்சிருக்கு திமுகவுடைய திட்டம். அதனால் இவங்க திட்டத்தினால அந்த திட்டங்கள்லாம் மறைச்சிட முடியாது. அற்புதமான திட்டங்கள் தேர்தல் காலத்தில் பேசும். அதே மாதிரி இந்த இலவசங்கள் அறிவிப்பு வந்து நம்மளுக்கு நிறைய கடன் சுமையை கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அதிகமாக கடன் வாங்கிட்டாங்கன்னு அதிமுகவை சேர்ந்தவங்க தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுக காலத்தில் பெரிய அளவில் வருவாய்கள் இல்லையே, தொழிற்சாலைகள் கொண்டு வரல. இவங்க தொழிற்சாலைகள் கொண்டு வந்துருக்குறாங்களே, போட்டி போட்டு தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வருவாய்கள் வரும். கடன்கிறது வாங்குறது எல்லா ஆட்சியிலையும் வாங்குறது தான். எந்த அளவுக்கு வாங்கலாங்கிற ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ளே தான் திமுக வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடையெல்லாம் சரி கட்டுறதுக்கு உண்டான தொழிற்சாலைகள் மூலமாக வரவும் மற்ற வரவுகளையும் ஈட்டக்கூடிய அளவில் தான் திட்டங்களை போட்டிருக்காங்க. தவிர அதெல்லாம் ஒரு விருப்புணர்வில் சொல்கிறது. கம்பேர் பண்ணி இப்போ திமுகவில் போட்டாங்களா இல்லையா, 5 வருடத்துக்கு முன்னாடி என்ன 5 வருடத்துக்கு முன்னாடி கம்பேரிட்டிவாக ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ முன்னேறிக்குங்கிறத சொன்னாங்களே. அதை பற்றி அவங்க விளக்கம் சொல்லலையே. அதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சி இருந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு அப்புறம் இவங்க வந்ததில் என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு, எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்துருக்குறாங்க, துறை வாரியாக எவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்கிறாங்கங்கிற சொன்னாங்களே. அதெல்லாம் பேசுவோம் தேர்தலில். மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓட்டளிப்பாங்க.
பொத்தாம்படையாக விமர்சித்ததுனால எந்த தீங்கும் ஏற்பட போகிறதில்ல. கடைசி இறுதியா ஒரு கேள்வி சார். அதிமுக கூட்டணி எதனால பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதிமுக கூட்டணி இன்று அமித்ஷாவால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத கூட்டணி. இரண்டாவது, கொள்கை இல்லாத கூட்டணி. அதே போன்று அதிமுக கூட்டணியில் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மக்களை ஒருமித்து சொல்லக்கூடிய சூழ்நிலையே இல்லை. இதே இதில் திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப். அந்த திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியினுடைய சேவைகளும் சொல்லத்தகுந்ததாக இருக்கின்றது. இதுதான் மிகுதியான ஒரு வேறுபாடு. அதிமுக தலைமையும் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா இந்த தடவை இபிஎஸ் பல தொகுதிகளில் நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் நேரடியாக சந்திச்சு பேசிட்டு இருக்காருல்ல சார்? சந்திச்சு பேசி என்ன செய்ய, அவங்களுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் தான் நடக்கும். நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, வந்தாலும் கூட நிதிஷ்குமாரை மாதிரி இவர் இறக்கிடுவாங்க. இறக்கி பிஜேபி கபலீகரம் பண்ணிடுறது. பிஜேபி கபலீகரம் பண்ணால் நாடு நாடாக இருக்குமா? தமிழ்நாடு வடநாடு மாதிரி ஆகிப்போம். தமிழ் மொழியினுடைய பெருமையை அழிச்சிருவாங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லிணக்கமான விஷயங்களும் நடக்க முடியாது. துவேஷங்களை பரப்புவாங்க. பொழுதன்னைக்கு துவேஷங்களை தானே பரப்புனார். ஆட்சியை பிடிப்பதற்கு பிஜேபி என்னதும் செய்யும். இன்றைக்கி என்ன சொன்னாங்க? ஒரிசா தேர்தலில் ஒரிசா ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டை சேர்ந்த பாணியன்ட்ட இருக்குது. ஒரிசாவை சேர்ந்தவன் ஆளணுமா, தமிழ்நாட்டை சேர்ந்தவன் ஒரிசாவை ஆளணுமான்னு கேட்டாங்களா இல்லையா? பீகாரில் போய் என்ன சொன்னாங்க? பீகாரில் போய் என்ன பேசினார்? இதே மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் பீகாரிகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அவங்க எப்படி ஓட்டு கேட்பாங்க? இதெல்லாம் அவங்க பேசினது தானே. அந்த இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மண்ணுங்கிறது திராவிட மண். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா இவங்கெல்லாம் ஒரு நெறியில் இருக்கிறாங்க. திராவிட கொள்கையில் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க. இதெல்லாம் அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. இங்கே மதுரையில் நடந்த பிஜேபியினுடைய அந்த கூட்டணி மாநாட்டில் பெரியார் படத்தை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய படமே இல்லாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கபலீகரம் செய்துட்டு போயிடுவாங்க. நாட்டை வந்துக்கிட்டு அமைதியாக வாழ விட மாட்டாங்க. ஒரு மத ரீதியாக மக்களை பிரிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை என்ன சொல்கிறாங்க? அயோத்தியா மாற்றோம். அயோத்தியினுடைய சம்பவங்கிறது மறக்க வேண்டிய விஷயம். அயோத்தியில் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படும் போது பல்லாயிரம் மக்கள் கொண்டு வைக்கப்பட்டார்கள். பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. நல்லிணக்கமே இல்லாமல் ஆக்கப்பட்டது. அதை போய் இங்கே தமிழ்நாட்டை சொல்லலாமா? தமிழ்நாட்டில் அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும், இந்து மக்களும், முஸ்லீம்களும், கிறிஸ்தவர்களும், எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமையாக தானே வாழ்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லையே. துவேஷங்கள், மத துவேஷங்களை பரப்பக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் இடமே இருக்காது. கொன்ற கொள்கையில் உறுதியாக மக்களுக்கு நலஞ்சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய திமுக கூட்டணி வெல்லும். திமுக அரசு பதவியேற்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் என்ற முழக்கத்தோடு பதவியேற்பார் என்பது எல்லோரும் பேசக்கூடிய விஷயம். அதிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதியாக இருக்கின்றது. அதுக்காக வேண்டி நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் கண்டிப்பாக இறுதி வரை நிறைவேற்றுக்குண்டான அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்வோம். ஓகே சார், தொடர்ந்து நான் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றிமா.